வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 31. வெற்றியின் வெண்ணங்கி. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வெளிப்படுத்துதல் 6 வசனம் 11. நீங்கள் பெற வேண்டிய ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை உங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றினால் எப்படி இருக்கும்? ஊக்க மருந்து பயன்படுத்துவது அதிகரித்து வருவதால் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் ஒலிம்பிக் பதக்க மறு ஒதுக்கீடு விதிகளை உருவாக்கியது. மேலும் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி முதல் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள வீரர்களின் மாதிரிகளை சோதித்து வருகிறது. ஏமாற்றுக்காரர்கள் பலரை பிடித்திருக்கிறார்கள். இது எழுதப்படுகிற சமயம் வரை 28 வீரர்களுக்கு அவர்கள் பெற தகுதியான பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 5ஆம் முத்திரையை உடைக்கையில் அடையாளமாக சொல்லப்படுகிற இரத்த சாட்சிகளின் ஆத்துமாக்கள் நீதி வேண்டி கதறிய போது அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் வெள்ளை அங்கிகளை பெறுவதை யோவான் காண்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் தங்கள் கல்லறைகளில் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கும் தேவன் தம் நீதியான செயல்களால் நியாயம் செய்வார் என உறுதியளிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிற ஒரு வெள்ளை அங்கி ஒருவர் தினமும் அணிகிற ஆடை அல்ல. இந்த வசனத்தில் அங்கி என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஸ்டோல். இது ஒருவருடைய தனிப்பட்ட அந்தஸ்தை சுட்டிக்காட்ட அணிகிற ஒரு நீளமான அங்கி. வெற்றி பெற்ற வீரருடைய கழுத்தில் தங்கப்பதக்கம் அணிவிக்கப்படுவது போல மரணத்தை சந்தித்த இந்த இரத்த சாட்சிகள் தோல்வி அடையவில்லை, மாறாக வெற்றி பெற்றவர்கள் என பரலோகம் அங்கீகரிக்கிறது. பாவத்தை தேவன் நிரந்தரமாக அழிக்க திட்டமிட்டிருப்பதால் அது ஒரு நீண்ட பயணமாக அமைந்துள்ளது. அது சாத்தானுடைய உண்மையான நிறங்களை பிரபஞ்சம் புரிந்து கொள்ள அனுமதித்துள்ளது. ஏதேனில் பிசாசுக்கு வெற்றி கிடைத்தது போல தோன்றிய காட்சி முற்றிலுமாக மாறப்போகிறது. கிறிஸ்துவின் இரத்த சாட்சி பிசாசின் அழிவை உறுதிப்படுத்தியுள்ளது. நாம் காத்திருக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் காலம் விரைவில் முடிய போகிறது. கொடிய மனிதர்களின் கைகளால் நீங்கள் இரத்த சாட்சியாக மரிக்க நேரிடாவிட்டாலும் நீங்கள் இயேசுவின் சீடராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 2 வசனம் 20. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்றதாக சொல்லப்படுகிற கூட்டத்தில் நீங்களும் இருப்பீர்களா? வெளிப்படுத்துதல் 7 வசனம் 9. அன்புள்ள இயேசுவே, உமது நீதியின் அங்கியை பெற ஏங்குகிறேன். என்னுடைய பாவம் அனைத்தையும் மன்னியும், சகல அக்கிரமங்களிலிருந்தும் என்னை சுத்திகரியும். விசுவாசமானது உலகத்தை ஜெயிப்பதற்கு வழி நடத்துவதை நான் ஞாபகத்தில் வைக்க உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 25 வசனம் 8, ரோமர் 8 வசனம் 18, 2 கொரிந்தியர் 4 வசனம் 17. ஆமேன்.